வெற்றியும் பண்ணியும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சேகர் கால் பண்ணி துரை வந்துட்டாருன்னு சொன்னதும் நான் உடனே கிளம்பி வரேன்னு பாண்டியையும் அடிச்சு இழுத்துட்டு போறான். அப்புறம் வேகமா கடைக்கு வந்து பார்த்தா அன்னைக்கு வரும்போது ஈ ஆடிக்கிட்டு இருந்த கடை இன்னைக்கு கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. அக்காவும் அவங்கள பார்த்ததுமே சாஃப்டா வரவேற்க, என்னடா அன்னைக்கு எண்ணெயில போட்ட மீன் மாதிரி கொதிச்சு போய் கிடந்துச்சு, இன்னைக்கு அன்பா வரவேற்குதேன்னு பாண்டி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போய் சாப்பிட்றேன்னு ஒரு பிடி பிடிக்க போயிடுறான். வெற்றியும் கடைக்குள்ள துறையை காணுமேனு சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். பாண்டியும் மீன் குழம்பு டேஸ்ட் தூக்குதுன்னு விட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான். அக்கா கிட்ட வந்து துரை வந்தாரான்னு கேட்டா அவர் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு கடலுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரி எப்போ வருவாங்கன்னு கேட்டா இன்னைக்காவது வந்தாருன்னு சந்தோஷப்படுன்னு அவனுக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்து அனுப்புறாங்க. இதனால வெற்றியே ரொம்ப சோகமா இருக்க பாண்டி தான் சாப்பிட்றா தெம்பா தேடலாம்னு சொல்றான். சரின்னு வெற்றியும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அழுதுன்னு அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியுது. வெற்றி அதனால அவரை பார்த்தே ஆகணும்னு முடிவெடுக்க, நீ வெயிட் பண்ணு இல்ல பாய விரிச்சு கூட படு, ஆனா நான் கிளம்புறேன்ப்பா, உத்தமன்ட்ட என்னாலலாம் திட்டு வாங்க முடியாதுன்னு சொல்றான். இங்க ராஜனும் யார்கிட்டயே போன் பேசிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம ரெசார்ட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணி இந்த விஐபிஸ் எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சான்ஸை மட்டும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டா நம்மளோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனா இந்த மீட்டப்பா பர்ஃபெக்டா நடத்தணும்ன்ற பயம் தான் அதிகமா இருக்கு. நெடுமாறன் இருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம செப்ஸால இதை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம செப்ஸால இதை கண்டிப்பா பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றா. ராஜனும் குட்டி பிறக்கிறதுக்குள்ள கண்டிப்பா இந்த ரெசார்ட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்ல, இதை கேட்டு ரியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் ராஜனும் வந்து விக்கியை கூப்பிட்டு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு விஷயத்த சொல்லிட்டு இந்த டின்னரை வெற்றி லீட் பண்ணட்டும்னு சொன்னதும், நீங்க வெற்றிக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இத்தனை வருஷமா செஃபா இருந்த எங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல தான் எங்களோட பொட்டன்சியலை காமிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனா நெடுமாறன் சார் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதே இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, வாய்ப்பு கொடுத்தா தானே ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல, சாரி விக்கி, நான் நீ நினைச்ச மாதிரி இந்த விஷயத்த யோசிக்கல. நீயே அந்த டின்னரை டேக் ஓவர் பண்ணிக்கோ. நான் உன் மேல நம்பிக்கை இல்லாம சொன்னேனே நினைக்க வேணாம். நெடுமாறன் இருக்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்றான். விக்கியும் பரவாயில்ல சார், நீங்க பயப்பட வேணாம், நான் கண்டிப்பா இந்த டின்னரை நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன்னு சொல்றான். அப்புறம் வேணியும் விக்கி கிட்ட, நல்ல வேலை பழைய விக்கி மாதிரி இல்லாம நெடுமாறன் சார் கிட்ட ஒரு வாய்ப்புக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கோம்னு புரிய வச்சு ராஜன் கிட்ட இந்த வாய்ப்பை வாங்கினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. கண்டிப்பா இந்த டின்னரை நீ நல்லபடியா முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவனை கட்டி பிடிச்சு விஷ் பண்ணிட்டு போறா. அவ போனதுமே நெடுமாறனுக்கு கால் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கை பத்தியும் அதுக்கு நான் தான் தலைமை தாங்க போறேன்றதையும் சொல்ல, அப்ப நம்ம பிளான் படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நெடுமாறனும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்புறம் நெடுமாறனும் மார்ட்டினை மீட் பண்ணி, நீ லூத்தர் கிட்ட சொல்லி எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணி தரணும்னு, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரெசார்ட் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. பேங்க்ல கட்ட வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸை கட்டலைன்னா கண்டிப்பா ரெசார்ட் ஏலத்துக்கு வந்துடும். அப்படி ஏலத்துக்கு வர ரெசார்ட்டை வாங்கி அதை என்கிட்ட கொடுக்கணும், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீபே பண்ணிடுவேன்னு சொல்ல, மார்ட்டின் ரொம்ப யோசிக்கிறத பார்த்து, இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, நீங்க எனக்கு இதை பண்ணி கொடுத்தா லூத்தர் சொன்னா அந்த பிளானை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு டீல் பேச, அவனும் சரி நான் லூத்தர் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்றான். இங்க அக்காவோட கடைக்கு ரம்யா வந்ததும் வெற்றி இல்லாததை பார்த்துட்டு பாண்டி கிட்ட வெற்றி எங்கன்னு கேட்க, வரப்போற ஸ்டார் செஃப் காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக ஒரு பழைய செஃபா பாக்குறதுக்கு பீச்சுக்கு போயிருக்கான்னு சொல்றான். அக்காவும் இந்த ஸ்டார் செஃப்னா என்னடான்னு கேட்டா, அது ஒரு பெரிய சமையல் போட்டிக்கா, வெற்றி மட்டும் அந்த போட்டியில வின் பண்ணிட்டான்னு வையன் உன் கடையில சும்மா கூட்டம் அல்லுன்னு சொன்னதும் அக்காவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. பாண்டியும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர்னு வேற சொல்றாங்க. கோவம் வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்சு போடுவானா, இவனுக்கு போன் பண்ணா வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதான் கொஞ்சம் பயமாவே இருக்குன்னு சொன்னதும் ரம்யா வெற்றிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயப்படுறா. அப்புறம் பாண்டியும் அவனை தேடி வந்து பார்த்தா மீன் கடை முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கான். என்னடா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, அவரை பார்த்தே இல்லையான்னு கேட்டா, இன்னும் பார்க்கல, ஆனா கண்டிப்பா வருவாருன்னு சேகர் சொல்லியிருக்காரு. டேய் உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு, டைம் வேற ஆச்சு, வா நாளைக்கு பாத்துக்கலாம்னு கூப்பிட, இல்ல பாண்டி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாயிரும்னு வரமாட்டேன்னு சொல்றான். அப்ப சேகர் அங்க வர, துரையண்ணனை பாத்தீங்களான்னு கேட்டா, அவன் பக்கத்துல தாண்டா சிட்டிங்க போட்டு உட்காந்துருக்கான்னு சொன்னதும், அப்ப நான் போய் பார்க்கலாமா, என்னடா இப்படி வெறுங்கைய வீசிட்டு போனா அவன் என்ன நினைப்பான், நீ போய் அவனுக்கு ஒரு நல்ல சரக்கா வாங்கிட்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம பசங்களும் சரக்கெல்லாம் வாங்கிட்டு துரையை மீட் பண்றதுக்காக வர்றாங்க. சேகரும் துரைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நமக்காக ஒரு உதவி பண்ணணும்னு நம்ம வெற்றியை பத்தி அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஏதோ சமையல் போட்டியில கலந்துக்கணுமா, ரொம்ப நல்ல பையன்பா, உன் கையெழுத்தால அவன் வாழ்க்கையே மாறிடும்னு சொல்றான். ஏதாவது பார்த்து பண்ணி விடுன்னு சரக்க வைக்க சொல்ல, பாண்டியும் வந்து சரக்க வச்சதும் குடிச்சுக்கிட்டு இருந்த பீர் பாட்டில வச்சு மண்டையை உடச்சு விட்டுறாப்ல. சேகரும் வழியில கத்திக்கிட்டே ஓட்டம் பிடிக்க பாண்டியும் வந்துடுறான்னு வெற்றியை கூட்டிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.